நீங்கள் இது வரைக்கும் நடைப்பயிற்சியே செஞ்சதில்லை, நான் இது வரைக்கும் நடைப்பயிற்சிலாம் செஞ்சதே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா, எல்லாருமே சொல்கிறாங்க நடைப்பயிற்சி நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அதை கேட்டு ஒரு 10 நாள் நடைப்பயிற்சி செய்யுங்க தொடர்ந்து. தினமும் ஒரு 2 கிலோமீட்டரு, ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டர் போங்க, அப்புறமா ஒரு 5 நாள் கழித்து ஒரு 2 கிலோமீட்டராக மாற்றுங்க. அந்த 10 நாளில் உங்களுக்கு நடைப்பயிற்சி செய்ததால் உங்களுக்குள் நடந்த மாற்றங்கள், நன்மைகளை கவனிங்கள். உங்களுக்குள் நடந்த நன்மைகளை நீங்கள் கவனித்து உணர்ந்துட்டிங்கன்னா, இந்தந்த மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு, இந்தந்த நன்மைகள்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் நடைபயிற்சி செய்யாமல் இருக்க மாட்டீங்க. அந்த நன்மை நன்மை மீது அந்த மாற்றத்தின் மீது உங்களுக்கு ஒரு ஆசை வந்துவிடும், ஆர்வம் வந்துவிடும். அது மாதிரி நீங்கள் ஒரு ஓட்டப்பயிற்சி இது வரைக்கும் நீங்கள் நடைப்பயிற்சி தான் செஞ்சிட்ருக்கீங்க, ஓட்டப்பயிற்சி செஞ்சதே இல்லை, நான் எப்போவுமே நடைப்பயிற்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, அப்படி ஒரு நிலைப்பாடு உங்கள்கிட்ட இருக்குன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 10 நாள் ஓட்டப்பயிற்சி பண்ணுங்கள். இப்போ தொடர்ந்து 10 நாள் வேண்டாம், தொடர்ந்து ஒரு 5 நாள் ஓடுங்க. 1 கிலோமீட்டர் ஓடினா கூட போதும். அப்புறம் ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் மீண்டும் ஒரு 5 நாள் ஒரு 3 கிலோமீட்டர் ஓடுங்க. அந்த காலங்களில், அந்த ஓட்டப்பயிற்சி செய்த அந்த காலங்களில் உங்களுக்குள் நடந்த மாற்றங்களையும் நல்லா கவனிங்க. என்னென்ன நன்மைகள்லாம் ஓட்டப்பயிற்சி செய்ததால் உங்களுக்குள் ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அந்த நன்மைகளை கவனிச்சிங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டப்பயிற்சி செய்யாமல் இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு நடைப்பயிற்சி செய்ய தோணாது. நீங்கள் ஓட்டப்பயிற்சி தான் நடைப்பயிற்சியோட இன்னும் சிறப்பானது அப்படின்னு நீங்கள் உணர ஆரம்பிச்சிடுவீங்க. அதனால் ஓட்டமும் நடையுங்கிறது ஒரு இயல்பான ஒரு வழக்கம். நம்ம எங்கே போனாலும் நடந்து போனோம், ஓடி போனோம், அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இந்த இயந்திர அறிவியல் உலகம் கடந்த 50 வருஷத்தில் நம்மளை அது நடப்பதையே மறந்துவிட்டுருது. நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் செஞ்சிருச்சு, ஓடுவதற்கான வாய்ப்பே இல்லாமல் செஞ்சிருச்சு. அதனால் அந்த நடையையும் ஓட்டத்தையும் நம்ம மீட்டெடுக்கணும். நடக்கின்ற வழக்கத்தையும் ஓடுகின்ற வழக்கத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் மீட்டெடுக்க வேண்டும், மீண்டும் கொண்டு வர வேண்டும். அதனால் அதுக்கு நம்ம அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா வேலைக்கும் எங்கேயா கடைக்கு போகிறோம், நடந்து போகிறோம், அது கூட இல்லாமல் தனியாக அதற்கு ஒரு பயிற்சி, காலையிலே அந்த பயிற்சி முடிச்சிட வேண்டியதான். அதற்கப்புறம் அது வாழ்க்கையில் எப்படி கொண்டு வரணும், எங்கேயாவது கடைக்கு போகிறோம், எங்கேயாவது பக்கத்தில் இருக்கிற ஒரு தெருவுக்கு போகிறோம், அப்படிங்கும்போது நடந்து போகலாம். அது மாதிரி ஓடக்கூட செய்யலாம். அது மாதிரி ஓடுவதற்கு கூச்சப்படக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிட்டாலே இந்த இதய துடிப்பு நல்லாயிருக்கும். இதய துடிப்பு ரொம்ப ஆரோக்கியமாகிடும். அப்புறம் இந்த கைகால் மரத்து போகிற பிரச்சனைங்கிறது இல்லாமலே போயிடும். கைகால் மரத்து போகிற பிரச்சனைக்கு காரணமே என்னென்னாக்கா, இதய துடிப்பு ரொம்ப ரொம்ப மெதுவாக மாறிவிட்டது என்பது தான். மெதுவாக இதயம் மெதுவாக துடிச்சிட்ருக்குது. இயல்பான வேகத்தில் துடிக்கலை, இயல்புக்கு அதிகமாகவும் துடிப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு. அப்போ ஓடுவதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, இதயம் வேகமாக துடிப்பதற்கு அது ஒரு வாய்ப்பு கிடைக்குது. உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக இதயம் வேகமாக துடிக்குது. அப்போ ரத்த ஓட்டம் உடம்பின் அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. இதயம் வேகமாக துடித்தாதான் அந்த ரத்தம் உடம்பின் அனைத்து பகுதிக்கும் கொண்டு சேர்க்கப்படும். அப்போ இந்த கைகால் மரத்து போகிற பிரச்சனை இருக்காது. இதுக்காக போய் மருத்துவர்கிட்ட போய் நிறைய ரூபாயை செலவழிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, நம்மக்கிட்டே இருக்குது. வேகமாக நடப்பது, ஓடுவது, இந்த 2 பயிற்சி செஞ்சால் போதும். அப்புறம் உடற்பயிற்சி, இந்த 2 பயிற்சியும் செஞ்சுட்டு வாழ்நாள் முழுதும் செய்ய வேண்டியதான். செஞ்சுட்டு அந்த கைகால் மரத்து போகிற பிரச்சனைங்கிறதே இல்லாமல் போயிடும். இது ஒரு அனுபவ மருத்துவம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன், உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். இயற்கையில் எல்லாத்துலேயுமே தீர்வு இருக்குது. இயற்கையாக நம்ம வாழ்ந்தால் அது நடக்கிறத மறந்துடக்கூடாது, ஓடுவதை மறந்து விடக்கூடாது, பழசை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ நடப்பதும் ஓடுவதும் என்பது பழசாகிவிட்டது. இந்த காலத்தில் போய் நீ நடந்து போயிட்டுருக்குற, இந்த காலத்தில் போய் ஓடிட்டுருக்குற, இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணோம், காரில் போனோம், பஸ்ஸில் போனோம், ஃப்ளைட்டில் போனோம். இப்படிப்பட்ட காலத்தில் நீ போய் நடந்து போயிட்டுருக்கிற, ஓடி போயிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நடப்பதும் ஓடுவதும் பழசாகி விட்டது. ஆக பழசை மறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, நடப்பதும் ஓடுவதும் பழசு இல்லை, அது என்றைக்குமே புதுமை தான். அது என்றைக்குமே மனித வாழ்வை விட்டு அகலாத ஒரு நடைமுறை. அதனால் இன்றைக்கி நம்ம காரு, பஸ் இதெல்லாம் வந்துருச்சு, 2 வீலர் வந்துருச்சு. அதனால் நடக்கிறதும் ஓடுறதும் நமக்கு ஒரு கௌரவ குறைச்சலாக போச்சு. கூச்சத்தை ஏற்படுத்துகிற ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. அந்த மாதிரியான போலித்தனங்கள்லேருந்து நம்ம விடுபடணும். அந்த போலித்தனம் தான் நோய்களுக்கு காரணம்.
இந்த நம்மக்கிட்ட இருக்கிற போலித்தனங்கள் இருக்குல்ல, நம்ம எவ்வளோ தான் முன்னேறினாலும் அந்த இயற்கையான சில அடிப்படை நடைமுறைகளை நம்ம மறக்கவே கூடாது, கைவிடவே கூடாது. அதனால் அப்படி கைவிட்டு போகும்போது நம்ம ஒரு போலியானவர்களாக மாறிவிடுறோம். அந்த போலியானவர்களுக்காக மாறும்போது தான் நமக்கு நோய்கள் நமக்கு பரிசாக கிடைக்குது. அந்த நோய்கள் என்ன பண்ணுது, திரும்பவும் நீ உன்னுடைய போலித்தனத்தை கைவிடு, நீ நடைப்பயிற்சி செய், ஓட்டப்பயிற்சி செய், அப்போ தான் உன்னுடைய நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோய் நமக்கு மீண்டும் உணர்த்துகிறது. அதனால் நடைப்பயிற்சி நடக்கிறதையும் ஓடுறதையும் மீட்டெடுக்கணும். அவங்கவுங்க வாழ்க்கையில் நீங்கள் நடக்கிறீங்களா, ஓடுறீங்களா, தினமும் ஒரு 2 கிலோமீட்டராவது நடக்கிறீங்களா, அல்லது 2 கிலோமீட்டராக நீங்கள் ஓடுறீங்களா தினமும்? அப்படி ஓடலைன்னா நீங்கள் தொலைச்சிட்டீங்க அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் உள்ள அந்த மிகப்பெரிய சொத்து அந்த நடையும் ஓட்டமும் தான். அதை நீங்கள் தொலைச்சிட்டீங்க, அதை மீட்டெடுங்க. அந்த சொத்தை நீங்கள் மீட்டெடுக்க வேண்டும். அதனால் நடங்க, ஓடுங்க, நலமுடன் வாழுங்க.